பாக்ஸ் ஹேர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக நீங்கள் பாக்ஸ் ஹேர் கலர் டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப டார்க் பிளாக் ஷேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ஏதோ ஃபேஷன் கலர் ட்ரை பண்ணால் இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் சஜஸ்ட் ஹோம்லேயே நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கிறது. ரீசன் என்னென்னா நீங்கள் ரேண்டமாக வீட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த டைம் நீங்கள் போடுறீங்க, நெக்ஸ்ட் டைம் திரும்ப அது மேலே போடும்போது இது ஓவர் ப்ராசஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. சம்டைம் பர்ன் ஆகிடும். இப்போ நீங்கள் கலர் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கலர் பண்ணிவிட்டு டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் டீப் கிளென்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், டீப் கிளென்ஸ் பண்ணும். ஸோ உங்களோட நேச்சுரல் மாய்ஸ்சரையும் எடுத்துரும், சேம் டைம் உங்கள் கலரும் சீக்கிரம் ஃபேட் ஆகிடும். நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ் அப்படின்னா உங்களுக்கு ரீசனபிள் காஸ்ட்டுக்கு இருக்கணும்னா நீங்கள் லோரியல் ப்ரொஃபஷனல் இன் சலூனில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தில் எனக்கு செம அடர்த்தியான ஒரு சூப்பரான லாங் திக் ஹேர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? சடனாக உங்களுக்கு ஒரு அப்படி வேணும், வால்யூம் வைஸ்டோட ஹேர் வேணும்னா நீங்கள் மோர் ஆஃப் கருவேப்பிலை, இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து இன்டேக் ஆகிடும். ஏதாவது லைக் ஒரு டாப் 5 சீரம்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சீரம்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா? சீரம் நீங்கள் வந்துட்டு கெரஸ்டாஸில் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் லொரியலில் யூஸ் பண்ணலாம், ஈவன் ஷியாவில் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலி இந்த ஆம்லா ஷார்ட்ஸ் அதில் எடுத்துப்பீங்க? எஸ், ரெகுலராக நான் ஆக்சுவலாக எடுத்துப்பேன். ஆமாம், ஏன்னா வந்து ஒரு வீக்கில் அட்லீஸ்ட் ஒரு 3 days ஆச்சும் நான் வந்துட்டு மார்னிங்கில் அந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் கம்பல்சரி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்து வந்து ஐ திங்க் எனக்கு வந்து உங்களோட ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஐ திங்க் இந்த ஹேர். பிகாஸ் அந்த ரீல்லாம் பார்க்கறதுக்கே செம சூப்பராக இருக்கும். அழகாக நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ உங்களையுமே ஆஸ் அ ஒரு லுக்காக பார்க்கும்போது ஐ திங்க் உங்களோட ஹேர் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இப்பயுமே நீங்கள் பண்ணியிருக்க ஹேர் கலர் வந்து அது என்ன ஹேர் கலர் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது? என்ன கலர் இது? மோர் ஆஃப் கேரமல் ஷேட்ஸ். கேரமல் ஐஸ்கிரீம் சாப்பிடதான் செஞ்சிருக்கோம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். என்னென்னா மோர் ஆஃப் டஸ்கி ஸ்கின், நீங்கள் மோர் ஆஃப் வார்ம் டோனில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட்ஸில் போகிறது உங்களை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காமிக்கும். இப்போ ஹேர் கலர் பற்றி தான் மேம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி இந்த வைப்ரண்ட் கலர்ஸ் மேலே வந்து ஒரு மாதிரி பயங்கர இந்த அப்சஷன் அப்படிங்கிற இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த மாதிரி இதை ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலாமா மேம்? ஹேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுமா? சரி, நார்மலாக வந்துட்டு ஹேருக்கு டேமேஜ் நீங்கள் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி பண்ணும்போது we need to do pre-lightening. ஓகே. ஸோ ப்ளீச் பண்ணி நம்மளோட நேச்சுரல் பிக்மெண்ட் ரிமூவ் பண்ணி தான் வில் டெபாசிட் த கலர். ஒரு சில சர்டன் கலர்ஸ் நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த ஒரு டேமேஜ் இருக்காது. நார்மலாக என்னென்னா எனி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் அதுக்கேற்ற ஹோம் கேர் யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக. ஷாம்பூ, கண்டிஷ்னர், அது இப்போ எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு சன்ஸ்க்ரீன் போடுறோம், ப்ரொடெக்ஷன் போடுறோம், சீரம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அந்த ஹேருக்கும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். எஸ். இப்போ இந்த ஹேர் கலர்ஸ் வந்து எனக்கு நிறைய இந்த பாக்ஸ் ஹேர் கலர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு ப்ரீமெச்சூர் ஹேர் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது எல்லாரும் வந்து ஐ திங்க் அந்த பாக்ஸ் ஹேர் கலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பாக்ஸ் ஹேர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக நீங்கள் பாக்ஸ் ஹேர் கலர் டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப டார்க் பிளாக் ஷேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ஏதோ ஃபேஷன் கலர் ட்ரை பண்ணால் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஓகே. இப்போ நாங்கள் சலூனில் வந்துட்டு கலர் பண்ணும்போது இப்போ ரூட்ஸுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் டெவலப்பர் யூஸ் பண்ணுவோம், ஹேர் எண்ட்ஸ்க்கு சர்டன் டெவலப்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எண்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த டெவலப்பர் ரூட்ஸில் அப்ளை பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்னும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐ டோன்ட் சஜஸ்ட் ஹோம்லேயே நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கிறது. ரீசன் என்னென்னா இப்போ நம்ம கலர் ஒரு குளோபல் ஃப்ரம் த ரூட்ஸ் டு எண்ட்ஸ் பண்ணுறேன்னா இந்த போர்ஷனுக்கு ஒரு டைமிங் இருக்குது, இந்த போர்ஷனுக்கு ஒரு டைமிங் இருக்குது, எண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்குது, அதே மாதிரி அப்ளிகேஷனுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் ரேண்டமாக வீட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகே இந்த டைம் நீங்கள் போடுறீங்க, நெக்ஸ்ட் டைம் திரும்ப அது மேலே போடும்போது இது ஓவர் ப்ராசஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஓவர் ப்ராசஸ். ஏன்னா ஹேர் கெமிக்கலி ட்ரீட்மெண்ட்னும் போது நீங்கள் ஓவர் ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா அது நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஓகே. அண்ட் சம்டைம் பர்ன் ஆகிடும். ஓகே. அண்ட் அடுத்து மேம் ஹேர் கலர் பற்றி நிறைய பேருக்கு இருக்க விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான ஹேர் கலர்ஸ் இந்த ஸ்கின் டோனுக்கு தான் வந்து செட் ஆகும். அப்போ டஸ்கி டோன்ஸ்க்கெல்லாம் வந்து அப்போ இது மட்டும்தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதை வந்து ஃபேர், மீடியம் அண்ட் டஸ்கி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் மேம்?
ஸோ ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறாங்கன்னா சரி உங்களோட ஹேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நர்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து வார்ம் டோனா கூல் டோனா இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபேராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மோர் ஆஃப் பிளாண்ட் எல்லாம் போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு மீடியம் டோனில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லைக் மோர் ஆஃப் கேரமல் ஷேட்ஸ் அந்த மாதிரியும் போகலாம். இப்போ நீங்கள் ரொம்ப டஸ்கியாக இருக்கிறீங்கன்னா மோர் ஆஃப் மொஹாகனி, ரெட் ஃபேமிலி, ரொம்ப சாக்லேட் மைல்டு ப்ரௌன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு டஸ்கி ஸ்கின்னுக்கு நல்லாவே இருக்கும். எஸ். இப்போ இந்த மாதிரி ஹேர் கலர்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்கிறது என்னன்னா, எப்படியோ ஒரு 1 மந்த் இருக்குமா, அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண அது போயிடும் அப்படின்னு. ஐ திங்க் இது எவ்வளோ டேஸ் வரைக்கும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம், அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும்? சரி, நார்மலாக வந்துட்டு கலர் வந்து இட்ஸ் பெர்மனன்ட். ஓகே. என்னன்னா இது ஃபேட் ஆகும். நீங்கள் பண்ணுற கலர் ஃபேட் ஆகுமோ தவிர அது பேக் டு பிளாக் நார்மலுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிளாக் அடிச்சா கொஞ்சம் பிளாக் அடிச்சிங்கன்னா அதாவது நீங்கள் அதுக்குன்னு கலர் பண்ணீங்கன்னா மாறும். ஓகே. பட் நம்ம அப்ளை பண்ணுற கலர் வந்துட்டு அது ஃபேட் ஆகிட்டு ஒரு ஷேடுக்கு போகுமோ தவிர உங்களுக்கு அது திரும்ப பிளாக்காக ஆட்டோமேட்டிக்காக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே. இன்னொன்று ஹோம் கேர் நீங்கள் மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனிவே இப்போ எல்லாருமே வந்துட்டு ஸ்கின்னுக்குன்னும் போது ப்ராப்பரான ஆயிலி ஸ்கின்னுக்கோ ட்ரை ஸ்கின்னுக்கோ தே வில் யூஸ் ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன் அதுக்கேற்ற மாதிரி போடுற மாதிரி நீங்களும் உங்களோட ஹேர் கெமிக்கலி ட்ரீட்டட்னும் போது அதுக்கேற்ற ப்ராப்பர் ஷாம்பூ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ இப்போ நீங்கள் கலர் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கலர் பண்ணிவிட்டு டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், நான் நார்மல் டவ் இல்லை வந்து அதர் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் டீப் கிளென்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், டீப் கிளென்ஸ் பண்ணும். ஸோ உங்களோட நேச்சுரல் மாய்ஸ்சரையும் எடுத்துரும், சேம் டைம் உங்கள் கலரும் சீக்கிரம் ஃபேட் ஆகிடும். ஸோ கலர் ப்ரொடெக்ஷன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து அமோனியா ஃப்ரீ சல்ஃபைட் பேரபின் ஃப்ரீ இருக்கும் ஷாம்பூஸ் கண்டிஷனர். ஸோ சல்ஃபைட் பேரபின் ஃப்ரீ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் ஃபேடிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். யா, எஸ். இப்போ நீங்கள் ஏதாவது லைக் ஷாம்பூஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும், இப்போ நிறைய பேர் கலர் பண்ணியிருப்பாங்க, ஸோ ப்ராபப்ளி ஒரு ப்ரொலாங்டாக அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ் அப்படின்னா? ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வந்து ரீட்டைல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு ரீசனபிள் காஸ்ட்டுக்கு இருக்கணும்னா நீங்கள் லோரியல் ப்ரொஃபஷனல் இன் சலூனில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதில் விட்டமினோ கலர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் காஸ்ட்டில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெரஸ்டாஸ் இருக்குது, அது கொஞ்சம் மோர் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். ஸோ நீங்கள் அந்த ஷாம்பூ கண்டிஷனர் அதுலேயுமே நீங்கள் வந்து கலர் ப்ரொடெக்ஷன் மாஸ்க் அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதே மாதிரி ஷியா பட்டரில் ஷியான்னு ஒரு ப்ராடக்ட் பிராண்ட் இருக்குது. ஸோ ஷியாலுமே வந்துட்டு சல்ஃபைட் பேரபின் ஃப்ரீ தான், அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கும். எஸ், சூப்பர். இப்போ வந்து ஹேர் கலர்ஸ் பற்றி நிறைய பேசியாச்சு. ஐ திங்க் ஹேரை மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம்ன்றது இருக்குல்ல மேம், இன்னைக்கு இப்போல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஒரு அந்த நம்மளோட தின் ஹேர் வந்து அந்த திக் ஹேராக மாறிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நிறைய இந்த ரோட்லலாம் பைக்லலாம் போகும்போது யாராவது ஒரு லாங் ஹேர்லாம் பார்த்து லைட்டாக வயிறு எரியுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபால் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக யங் ஏஜ்லேயே வந்து இந்த பால்னஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம், எதனால ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? சரி, நம்ம இந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் ஹேர் ஃபால் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் அதனால் ஃபாலோ ஆகிற விஷயம் இருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ்னாக்கா அவங்க ஸ்டடீஸில் இருப்பாங்க, 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம், ஒன்று நீங்கள் பிரேக்கேஜ்னு ஒன்று இருக்குது, ஹேர் ஃபால்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கெமிக்கலி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருப்பீங்க, பட் அதுக்குண்டான ப்ராடக்ட் ப்ராப்பராக எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து பிரேக் ஆகி விழுறதுன்னு ஒன்று இருக்குது. ரூட்ஸ்லேருந்து விழும்போது அது நீங்கள் வந்துட்டு என்ன ரீசனுக்காக இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ என்னென்னா நீங்கள் சடனாக நீங்கள் யூ வாண்ட் டு லாஸ் யுவர் வெயிட், நீங்கள் அதுக்காக உங்கள் ஃபுட் டயட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க, ஆப்வியஸாக அப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னால உங்களுக்கு ஃபால் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான இது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு இன்டேக்காக இருக்கட்டும், இன்டேக் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை டேண்ட்ரஃப் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேர் பண்ணுறது பெட்டர். யா, எஸ். இப்போ நீங்கள் பயங்கர ஒரு ஹேர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால மேம் இப்போ வந்து டக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன். எனக்கு வந்து மேம் என்னால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண முடியாது, ஒரு 1 மந்த்தில் எனக்கு செம அடர்த்தியான ஒரு சூப்பரான லாங் திக் ஹேர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? ஸோ என்னென்னா சடனாக உங்களுக்கு ஒரு அப்படி வேணும், வால்யூம் வைஸ்டோட ஹேர் வேணும்னா கண்டிப்பாக அஸ் ஸ்டைலிஸ்ட்டாக என்னால் எதுவும் பண்ண முடியாது.
ஸோ உங்களுக்கு ரூட்ஸ்லேருந்து அதாவது இப்போ உங்களுக்கு ஃபேமிலி சர்க்கிள்னு இருப்பாங்க. இப்போ சில பேருக்கு வந்துட்டு ஃபேமிலியில் யாருக்காவது பால்டாக இருக்கும், அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப தின்னான ஹேர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் அம்மாவுக்கு அப்படி இருக்குன்னும் போதே நீங்கள் ப்ரீவியஸாகவே என்ன பண்ணிக்கணும்னா அது உங்களுக்கு அந்த இது வராத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மெடிகேஷன் டாக்டர்கிட்ட போயிட்டு அதை எடுத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு ஸ்டைலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவுட் சைடில் ஒர்க் பண்ண முடியும், இன்டர்னலி வி கான்ட் ஒர்க். ஏன்னா நம்ம வந்துட்டு வெளியில் ஹேருக்கு வெளியில் ஒர்க் பண்ணலாம், பட் அதுக்குன்னு தான் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்னோட சஜஷன் நீங்கள் அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு எதுவுமே பண்ணிக்கிறது பெட்டர். எஸ். இப்போ எல்லாருக்குமே மேம் ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் போய் பண்ணது ஓகே அப்போ ஷாம்பு தான், அப்போனா ஹேர் ஃபால்க்கு ஏதோ ஒரு ஷாம்பு வாங்கி போடுவோம் அப்படிங்கிறது தான். ஹேர் ஃபால்க்கும் ஷாம்புக்கும் சம்மந்தம் இருக்கா? ஷாம்பு இட்ஸ் ஸ்கேல்ப் கிளீனர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட் வில் கிளீன் யுவர் டர்ட்ஸ். ஹேர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுற விஷயம். பட் அதை எதுக்காக நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறோம், டேண்ட்ரஃப்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறோம்னா, ஸோ டேண்ட்ரஃப் இருக்குன்னா உங்களோட ஸ்கேல்பில் இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்கேல்பில் இருக்கிற அந்த டேண்ட்ரஃப் டர்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். அதுக்கான பர்பஸ் தான் டேண்ட்ரஃப் ஷாம்பு. இப்போ கலர் ப்ரொடெக்ஷனாக இப்போ டேண்ட்ரஃப் ஷாம்புக்கும் கலர் ப்ரொடெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ஷாம்பு இட்ஸ் அ டீப் கிளன்சிங். அதாவது டீப் கிளன்சிங்னா உங்களோட அந்த டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ட்ரை ஆக்கி நார்மலாக ஒரு டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு ஹேர் ட்ரையாக இருக்க ஃபீல் இருக்கும். ஸோ இட்ஸ் அ டீப் கிளன்சிங். அதே நீங்கள் ஒரு கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த டீப் கிளன்சிங்கோட இது எஃபெக்ட் இதில் இருக்காது. ஸோ இட் வில் பி லைக் மோர் ஆஃப் சாஃப்ட் ஷாம்புவாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் ஆகாது. இதுதான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஷாம்பு போடுறதுனால முடி வளரும், ஷாம்பு போடுறதுனால வால்யூமைஸ்டா ஹேர் இதாகும்னா கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் கிளீனிங். உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை கிளீன் பண்ணுறதுக்கான பர்பஸ் தான் ஷாம்பு. எஸ். ஐ திங்க் இப்போ ஷாம்பூஸில் ப்ராபப்ளி நீங்கள் பார்த்ததுல ஒரு பெஸ்ட் ஷாம்பு இது யாருக்குனாலும் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும், நீங்கள் ஏதாவது ஒன்று எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியலனா ஐ திங்க் இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும், நிறைய ஸ்கேட்ச்க்கு அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள்? நான் ஒரு 2-3 பிராண்ட் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிராண்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் லோரியல் எடுத்துக்கோங்க, இட் வில் பி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இட் வில் பி நைஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதே மாதிரி கெரஸ்டாஸ் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைஃபை பிராண்ட் தான், பட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். எஸ் மேம். அடுத்த ஷாம்பு முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து சீரம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் முடி கொட்டுது அப்படின்னா ஒரு சீரம் வாங்கி போட்டால் சரியாயிடும்பா அப்படிங்கிறது. ஹேர் சீரம்ஸ் வந்து அதாவது மெடிக்கேட்டட் ஹேர் சீரம்ஸ் பற்றி சில விஷயங்கள் ஏதாவது? சீரம் வந்து இட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் ஹேர். இப்போ நம்ம எப்படி ஃபேஸ்க்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் தான் சீரம். ஓகே. ஸோ சீரம் போடுறதுனால நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஆட்டோ ஓடலைன்னு நம்ம கண்ணாடி அது கிடையாது. ஸோ என்னன்னா உங்களுக்கு சீரம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சன் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது, லைக் எப்படி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன். பட் அதனால வந்துட்டு உங்களுக்கு அதுலேருந்து அதுக்கு மேலே அதை எதிர்பார்க்க கூடாது. எஸ் மேம். இப்போ அந்த ஃப்ரிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னும் போது ஒரு சீரம்லாம் வச்சா ஓரளவுக்கு அது மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த சீரம்ஸ் எல்லாம் எப்படி பார்த்து சூஸ் பண்ணலாம்? அண்ட் ஃப்ரிஸி ஹேரோட ஹேர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி? ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரிஸி ஹேராக இருக்குது, இப்போ நார்மலி வர்ஜின் ஹேரில் ஒரு ஃப்ரிஸினஸ் வருதுன்னா உங்களோட ஷாம்பு கண்டிஷனர் என்னன்றதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுக்குற மாதிரி ஹைட்ரேட்டிங் மாஸ்க், ஹைட்ரேட்டிங் ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டர். சீரமுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெட் ஹேரில் அப்ளை பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுறதை விட கொஞ்சம் ஒரு 60-70% வெட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகிறீங்க, எப்பவுமே ஹியூமிட்க்கு கண்டிப்பாக அந்த ஹேர் வந்து ஃப்ரிஸ் ஆகும் தான். ஸோ இப்போ எப்படி சன்ஸ்க்ரீன் லைட்டாக போட்டு திரும்ப ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே திரும்ப ரீஅப்ளிகேஷன் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி லைட்டாக வேணால் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் மெயினாக. இப்போ என்ன மாதிரி இந்த குருவிக்கூட மண்டையெல்லாம் வந்து இந்த சீரம்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மேம். என்ன வச்சாலும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை ஆகிடுதுங்கிறதுனால ஏதாவது லைக் ஒரு டாப் 5 சீரம்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சீரம்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படி போட்டோன்னே அப்படியே பயங்கர ஷைனிங்காக மாறிடணும் அந்த மாதிரி ஏதாவது சீரம்? ஷைனிங்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு சீரம் ஈவன் நீங்கள் ஒரு ஆயில் போட்டாலுமே அதில் ஷைன் தான் தெரியும். ஸோ நீங்கள் அது வந்து சீரம்னால வந்துட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக வந்து டெக்ஸ்சர் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஹானஸ்டான விஷயம் சொல்றேன். இப்போ ஆமா, டெக்ஸ்சர் சேஞ்ச் பண்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு ஹீட் யூஸ் இப்போ ஒரு உங்களோட ட்ரெஸ் வந்து சுருக்கமா இருக்குன்னா அதுல ஹீட் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த சுருக்கம் போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்சர் மாற்றணுன்றதுக்கு நிறைய அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சீரம் யூஸ் பண்ணால் ஹேர் ஸ்மூத்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. பட் தென் ஏதாவது ஓரளவுக்கு அந்த டைம் பீக் ஒர்க் ஆகும்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீரம் சஜஸ்ட் பண்ண முடியுமா? சீரம் நீங்கள் வந்துட்டு கெரஸ்டாஸில் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் லொரியலில் யூஸ் பண்ணலாம், ஈவன் ஷியாவில் யூஸ் பண்ணலாம். ஸோ எனி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ட்ரையாக ஃப்ரிஸ்ஸாக இல்லாமல்
கொஞ்சம் அது காம் பண்ணும் ஹேர், அவ்வளோதான். ஆனால் ஒரு ஷைன் சில்கி ஸ்மூத் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிடைக்காது. எஸ் மேம் இப்போ அடுத்த விஷயம் வந்து இந்த ஹேர் வந்து ட்ரையாக இருக்கதா இருக்கட்டும், இல்லை முடி வளரல கொட்டுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் போய் கிச்சனில் இருக்க சில பொருள்லாம் எடுத்து தான் தலையில் போடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன வெங்காயம் போடுறது, கேர்டு, எக்கோட ஒயிட் போடுறது, ஹேர் மாஸ்க், ஐ திங்க் இப்போ அந்த ஃப்ளாக்ஸி ஜெல்லெல்லாம் வந்து இப்போ செம்ம ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஹேருக்கு ஒர்க் ஆகும் மேம் வீட்டில் பண்ணுறது? நீங்கள் இந்த ஆனியன் சொல்கிறது இதெல்லாம் வந்து எக்கு சொல்கிறதுல சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, அந்த சீட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே லைக் கண்டிஷனிங் மாதிரி தான். பட் அதனால உங்களுக்கு வந்து ஹேரோட டெக்ஸ்சர் ரொம்ப மாறுமா, ஒரு டைமில் போடுறதுனால மாறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாமே வந்து சாப்பிட்ற பொருள் இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்டேக்காக எடுக்கும்போது அதோட ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே இட் வில் பி குட். ஏதாவது லைக் டயட், முதல்ல உங்களுக்கு நல்லா திக் ஹேர் வேணும்னா டயட்டில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் கொடுக்கணும் டிப்ஸ். ஸோ ஹேருக்குன்னும் போது நீங்கள் மோர் ஆஃப் கருவேப்பிலை, இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து இன்டேக்காக எடுத்துக்கோங்க, தலையில் போடக்கூடாது. நீங்கள் ஜென்ரலி இந்த ஆம்லா ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துப்பீங்க? எஸ் ரெகுலராக நான் ஆக்சுவலாக எடுத்துப்பேன். ஓ ஆமாம், ஏன்னா வந்து நம்ம 30 கிராஸ் பண்ணும்போது அந்த ஒயிட் ஹேர்னு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு 15-10 வயசில் இருக்கிறவங்களுக்கே கிரே ஹேர் வருது. பட் ஃப்ரம் ஸ்மால்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த புதினா, லைக் எங்கள் வீட்டில் புதினாலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, புதினா இவ்வளோ இருக்குன்னா கருவேப்பிலை இவ்வளோ இருக்கும், கொத்தமல்லி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்து பழகினதுனால டச்வுட் ஐ டென்ட் கெட் கிரே ஹேர் டில் நவ். ஸோ அதனால அதே மாதிரி ஒரு வீக்கில் அட்லீஸ்ட் ஒரு 3 days ஆச்சும் நான் வந்துட்டு மார்னிங்கில் அந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் கம்பல்சரி குடிச்சிடுவேன். அதுதான் மெயின். எஸ் 3 ஜூஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க டிப்பு கொடுக்கல, பட் இந்த 3 ஜூஸ் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ புதினான்றது ஜூஸாக நான் சொல்ல வரல, இந்த புதினா சட்னி அரைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் வந்துட்டு நிறைய நீங்கள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.